வண்டி நின்றது. பாத்ரூமிற்கு போவதாக கூறி இறங்கி போனான் கிருஷ்ணன். தயங்கியபடி அவர் அருகில் வந்தான் டிரைவர். பெட்ரோல் போடணும், மிஷின்ல கார்டு வேலை செய்யல என்று அவரிடம் இருந்து 3000 ரூபாய் வாங்கி போனான். அங்கு மட்டுமா, கீழ்த்திருப்பதியிலும் ஏதோ காரணம் சொல்லி கையில் இருந்த பாக்கி பணத்தையும் வாங்கி கொண்டு போனான் டிரைவர். கிருஷ்ணன் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. பர்சு இடுக்கில் சொருகிய நைந்து போன 100 ரூபாயை அவன் பார்த்திருந்தால் அதற்கும் ஏட்டு வைத்திருப்பான். பெருமாள் உண்டியலில் போட அதாவது இருக்கிறது என்று பெருமூச்சு விட்டார். மகளிடம் சொன்னால், நீங்க வாத்தியாரா இருந்தப்போ அவனுக்கு பண்ணினதுக்கு மொத்தமா பழி வாங்கி விட்டதா சிரிக்கப் போகிறாள் என்று நினைத்து கொண்டார் ஆசிரியர். எதுவுமே நடக்காதது போல் கோவிலுக்கு போகும் வழியெல்லாம் தன்னுடைய சாதனைகளை பற்றி பேசியபடி வந்தான் கிருஷ்ணன். அவன் சொன்னதெல்லாம் அவர் காதில் எங்கே விழுந்தது? வாங்கிய பணத்தை சரியாக திருப்பி கொடுத்து விடுவானா? நாம கேட்டால் சரியாக இருக்குமா? காலியான பர்சு பற்றிய சிந்தனையிலேயே இருந்தார்.